என்ன சித்தி, இதுதான் சீதனம் கேக்குற நேரமா? இங்க தானே இருக்கீங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் வாங்கிக்க கூடாதா? அதான் அவங்க வாய் விட்டு கேட்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இந்த என் ரூம்ல அலமாரியில இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அகிலன் மோதிரத்தை போட்டானா நிச்சயம் முடிஞ்சிருமே, என்ன செய்யறது? சாருமதி பாத்து கீழே விழுந்ததுல உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாமா? ஒண்ணும் இல்லப்பா, நான் பேப்பரை பாத்துக்கிட்டே சாருமதிய பார்க்காம வந்துட்டேன். பத்திரம் பத்திரம் எரியுது. எனக்கு பாத்து சொத்து என்ற கைக்கு வர்றதுல உனக்கு கூட இஷ்டம் இல்லையா சுபத்ரா? இல்ல சித்தி, என்ன இதெல்லாம்? நான் தெரியாம சாருமதி மேல மோதி கீழே விழுந்துட்டேன் சித்தி. தப்பா நினைச்சுக்காதீங்க, இது தெரியாம நடந்ததுதான். பண்றதையும் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சாக்கு சொல்லாத. சொத்து எழுதி கொடுத்தேனா நாளைக்கு சந்தோஷமா இருக்க போறது ஒன்றரை பொண்ணு தானே. உனக்கு என்ன ஒன்றரை பொண்ணுக்கு செய்யறதுக்கே மனசு வரலையா? நல்லா கேட்டுக்கோ, நீ கேட்டேங்கிறதுக்காக நான் 1 கோடி ரூபாய் சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லல. என் பேத்திக்கு மனப்பூர்வமா நானா கொடுக்கற சீதனம் இது. ஆமா ருக்மணி, காசு காசப்பட்டு தாம் பொண்ணு வாழ்க்கையிலே விளையாடுற அளவுக்கு எங்க சுபத்ரா ஒன்னும் மோசமானவ கிடையாது. சுபத்ராவுக்கு சொத்தை விட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். மத்தவங்கள மாதிரி சுபத்ராவை நினைச்சிடாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பேசுனது மாதிரி சீதனத்தை என்ற கையில கொடுங்க, அப்பதான் இந்த நிச்சயம் நடக்கும். சூப்பர்மா, இன்னைக்கு எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுமா? என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது பத்திரத்தை ரெடி பண்ணிடுறோம். என்ன தப்பா நினைக்காத சுபத்ரா, பத்திரம் இல்லாம நான் யாரையும் நம்புறதா இல்ல. Thank God, எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் நின்னு போகணும். இத பாரு ருக்மணி, நான் வாக்கு கொடுத்திருக்கேன் இல்ல, என் பேச்சையே பிராமிசரி நோட்டா நினைச்சுக்கோ. எப்பவாச்சும் இந்த சாரதா கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னு பேர் இருக்கா? என்ன தப்பா நினைக்காதீங்க சம்பந்தி, நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நான் யாரையும் நம்பறதா இல்ல. ஏன்னா இந்த வீட்ல உங்க மனச மாத்துறதுக்கு சில பேர் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா நீங்க இந்த கல்யாணத்தை வரதட்சணைக்காக தான் நடத்துறீங்க இல்லையா? என்ன விட உங்களுக்கு என் பாட்டி குடுக்கறேன்னு சொன்ன சொத்தும் பணமும் தான் முக்கியமா போச்சு. பாட்டி பாத்தீங்களா, இவங்க புத்தி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஆதிரா, ஆதிரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த கல்யாணம் நிக்க கூடாது. நம்ம கொடுக்கறோன்னு வாக்கு கொடுத்திருக்கோம், அதுதானே ருக்மணி சித்தி கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க
இங்க என்ன நடந்தாலும் அது அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு, எதுவும் பேசாத. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நீ இந்த வீட்லயே எங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும். நாங்களும் நீ எங்க கூட இருப்பேன்னு நிம்மதியா இருப்போம். ஐயோ, உங்களுக்கு எப்படிமா நான் புரிய வைப்பேன்? சுபத்ரா சொல்றது உண்மைதான் ஆதிரா. உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயதார்த்தம் நிக்க கூடாது. சரி திருமரா, பாட்டி நீ மறுபடியும் பத்திரம் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஐயரே, இந்த முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு நிமிஷம் தாமா இருக்கு. ஐயோ, ஒரு நிமிஷம் தானா? இந்த முகூர்த்தம் விட்டுட்டா வேற என்ன முகூர்த்தம் இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதையும் விட்டுட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு முகூர்த்த நாளே இல்லம்மா. அப்போ நாம இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். கேட்டல்ல திருமாரா, இன்னும் 1 மணி நேரம் தான் உனக்கு நேரம் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல பத்திரத்தை ரெடி பண்ணு. தம்பி திருமாரா, கேட்டுக்கிட்டே இல்ல? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு ஐயரு சொல்றாரு. லீகலா நீங்க வரதட்சணை வாங்குறது தப்பு. ஆனா எங்க பாட்டி அவங்களா சீதனமா குடுக்கறேன்னு பிடிவாதமா இருக்கிறதுனால நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். அதுவும் நிச்சயத்தை இப்படி நிறுத்தி பாதியில நீங்க கேட்டதுக்காகவே உங்க மேல கேஸ் போட முடியும் தெரியுமா? தம்பி, நீங்க அப்படி ரூல்ஸ் பேசுறதா இருந்தா எங்களுக்கு இந்த குடும்பமும் வேணாம், கல்யாணமும் வேணாம். அப்பாடா, நாங்க கிளம்புறோம். அகிலா, வா நம்ம போலாம். நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுற இந்த குடும்பத்துல, அதுவும் இந்த வாயாடி பிள்ளைய கட்டிக்கிட்டு நாங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லல்ல. நாங்க போறோம். ஏதோ என்ற பொண்ணை கட்டி கொடுத்த வீட்ல இருந்து சம்பந்தம் வருதேன்னு சரியில்லை. ஆனா நீங்க எங்க மேலயே கேஸ் போடுறேன்னு சொல்றீங்களே. ருக்மணி, உனக்கு நான் நேத்தே சொல்லியிருக்கேன், ஆதிராவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சுக்கன்னு. ஜாக்கிரதை. திருமாரா, நீங்க போலீஸ் ஆபீசர் கிடையாது, என் பேரன். என் பேத்திக்கு நான் சீதனமா 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கேன். அது வரதட்சணை கிடையாது. இது ருக்மணியே கேட்காம இருந்திருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன். திருமாரா, பாட்டி நீ சீக்கிரம் பத்திரத்தை ரெடி பண்ணு. ஓ, போ. சரிங்க பாட்டி. ஐயோ, எவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கீங்க சம்பந்தி? வந்து உட்காருங்க. இவங்க 2 பேரும் யாரு? இதுக்கு முன்னாடி நான் இவங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி இல்லையே. வாங்க வா போலாம். ஏய், என்ன நடக்குது ஆதிரா? நீ அர்ஜென்ட்டா உங்க பாட்டி ஊருக்கு வான்னு சொன்னதும் சின்னதா ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சோம். இங்க வந்து பார்த்தா உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு இருக்கு. அதுவும் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்றியா? மாப்பிள்ளை யாரு?
நீ லவ் பண்றேன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்ல. தாரா யோகிதா, நான் இப்ப எதையுமே முழுசா உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கதை. மாப்பிள்ளை என்னோட ரிலேட்டிவ் தான். சிட்டில இருக்கிற எஸ்பி காலேஜ்ல தான் படிச்சிருக்கான். நான் அவனோட போட்டோவை உங்களுக்கு அனுப்புறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவுல தேடுங்க. எங்கேயாவது யாருக்காவது அவனை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். எந்த மாதிரி டீடைல்ஸ்னா, காலேஜ் படிக்கும் போது அவன் யாரையாவது லவ் பண்ணிருக்கானா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்துச்சா, அந்த பொண்ணு யாரு, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க. என்னடி சொல்ற? இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரியாம லவ் பண்ண? அதான் சொன்னனே, அது பெரிய கதை. அப்புறமா சொல்றேன்னு. ஆதிரா, யார் இவங்க? இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது தாரா, இது யோகிதா. ஹாய். இவங்க சாருமதி, திருமாறனோட வைஃப். உள்ள வர சொல்ல ஆதிரா. ஏன் இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? அதான் அகிலனை பத்தி இவங்க கிட்ட சொல்லி அவங்க காலேஜ்ல எல்லாம் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கேன் சாருமதி. அவனோட லவ்வர் போட்டோ கிடைச்சிட்டா கூட போதும்ல? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அகிலனோட காலேஜ்ல தான் படிச்சாங்க. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறேன். நீங்க வேணா பேசி பாருங்களேன். எப்படியாவது அகிலனை பத்தியும் அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தியும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் சொல்லுங்கக்கா. என்கிட்ட நம்பரா கேக்குறீங்க? நம்பர் இப்ப தரம் பாரு, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரும் ஆதிராவோட ஃப்ரெண்ட்ஸ்மா. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆதிரா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவங்கள கூட்டிட்டு வா. உள்ள வாங்கம்மா. ப்ளீஸ் சீக்கிரமா சரி, கண்டுபிடிச்சிருங்க. வாங்க. ஓகே. பாட்டி, நீங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்கன்னா பத்திரத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். இந்தாங்க. பேனா கொடுத்துருமாரா. ருக்மணியோட கனவை நிறைவேற்றுவோம். நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுல கையெழுத்து போடுறீங்கன்னு பாத்துட்டு போடுங்க சம்பந்தி. அம்மா, என்னம்மா சொன்னது? சும்மா என்ன ருக்மணி தெரியாத மாதிரி கேக்குற? திருமாறன் கொண்டு வந்த பத்திரத்துல தானே சாரதா கைக்கு போடுறா. அது இல்லீங்கண்ணா, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சு பாத்துட்டு போட்டா நல்லது தானே. அது இல்லங்க மாமா, உண்மையாவே சொத்தை எழுதி வச்சிருக்காங்களா இல்லையான்னு எங்க அம்மாக்கு ஒரு சந்தேகம். என்ன? அதான் சொத்தை எழுதி வைக்காம கதவசனம் எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? திருமாறா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு சொல்லு. அது வந்து தாத்தா, நிச்சயத்தப்ப சொத்து எழுதி கேட்டாலும் கல்யாணம் முடிஞ்சாதான் இது ஆதிராவுக்கு போய் சேரும். அது போக அகிலன் இந்த சொத்தை அனுபவிக்கலாமே தவிர விக்கிற முழு உரிமையும் ஆதிராவுக்கு மட்டுமே இருக்குன்னு எழுதி வச்சிருக்கு தாத்தா.
இது என்ன கணக்கு தம்பி? அப்ப கல்யாணத்தப்ப தான் சொத்து வருமா? ஏமா கல்யாணம் என்னமோ இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி சொல்றீங்க. கல்யாணம் இன்னும் 2 வாரத்திலயோ இல்ல 1 மாசத்திலயோ நடக்க போகுது. அது சரி. சொத்து பிரச்சனையில ஆதிரா அகிலனோட மேரேஜ் நின்னு போயிடும் நம்பிட்டு இருந்தனே. ஐயோ கடவுளே, விட்டா திருமாறனே பக்கத்துல இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரு போல இருக்கே. ஆமா ருக்மணி, திருமாறன் சொல்றது சரிதான். இன்னைக்கு தேதிக்கு மேடை வரைக்கும் வந்த கல்யாணமே நிறைய நின்னு போயிடுது. அதனால சேலை நகைன்னு என்ன வேணாலும் நீ கேக்குறத விட நான் நிறையவே செய்யறேன். ஆனா சொத்து மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சேர்ற மாதிரி எழுதி தர முடியும். சரி, நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க சம்பந்தி. நிச்சயத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா என்ன திடீர்னு மனசு மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்க பொண்ணு இல்ல அகிலன் கிட்ட கொடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க. ஏ அகிலா, இந்தாடா படிடா. மா இல்லம்மா, திருமாறன் சொன்னா சரியா தான் இருக்கும், படிக்க தேவையில்லை. அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் முன்னாடி வாங்கி படிக்கிறதுக்கு அவன் கூச்சப்படுறான். சரி, எல்லாம் முடிஞ்சதுல நிச்சயத்தை நடத்துவோமா? சரிதான், வா. வாங்க பாட்டி. உட்காருடா. அது இந்த நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? வாய் மூடிட்டு அமைதியா இரு. இந்த அகிலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாம். இந்த அகிலன் என்ன எந்த ரியாக்ஷனும் இல்லாம உட்கார்ந்துருக்கான். கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? இப்ப நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்றது? அம்மா, தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டுமா? காஃபியே வேணாலும் நான் கொண்டு வந்து தரேன், இங்கேயே குடிக்கலாம், பேசாம இரு. திருமாறா, தாத்தா, இப்போதைக்கு பொண்ணுக்கு தாய்மாமா இல்லாததால நீ மாமா மகன் தானே, அந்த முறையில மாலை எடுத்துக்கோ. போ. சரிங்க தாத்தா. இரு திருமாறா, இல்ல நீயும் சாருமதியும் சேர்ந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா, சரண்யா சொல்றது சரிதான். நீயும் வா சாருமதி. சாருமதி வா. ஐயா, நீங்க வந்து மாலை எடுத்துக்கோ. சரிப்பா. என்ன அப்படி பார்க்காத சாரு, என்னால தாங்க முடியல.
பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மாலையை மாத்திக்க மாத்திக்கோங்க.